Who was the first filmmaker in India னு கேட்டா கோவிந்த் பால்கி அவர் தான் நம்ம போடணும். He was the father of Indian cinema. இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் எடுத்தார். அப்புறம் ராஜா ஹரிஷ்சந்திரான்ற ஒரு பாப்புலரான ஒரு ஃபிலிமையும் இவர் தான் எடுத்திருக்காரு. ஓகேவா, பால்கி, கோவிந்த் பால்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சாஹேப் பால்கி. Who was the first citizen of Indian origin who has been awarded as the Nobel Peace Prize? எல்லாருமே மதர் தெரேசான்னு போடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். உண்மையானது யாருன்னா கைலாஷ் சத்யராஜ். He was the first citizen of India who has been awarded as the Nobel Peace Prize. திருப்பி பார்த்துட்டோன்னே கைலாஷ் சத்யார்த்தி. Who was the first hockey player to be awarded the Padma Shri? யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்பீர் சிங் தோசான்ஜ். பால்பீர் சிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பால்பீர் சிங் தோசா இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் பால்பீர் சிங். பேரே எனக்கு வரல. பால்பீர் சிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீவேர்டு இல்லைன்னா தோசா ஞாபகம் வச்சுக்கோங்க. Dosanjit represented India in 3 Olympic games, getting the gold medal. பார்த்துட்டு ஹாக்கியில் பெரிய ஆள்னா யாருன்னா பால்பீர் சிங். He was the first hockey player to be awarded Padma Shri. Balbir Singh. In the year 1957, he became the first recipient of the Padma Shri award in the sport category. In 2015, he was awarded as the Life Achievement Award. Who was the first recipient of Sahitya Academy Award of Drama in English னு பார்த்தோன்னா R.K. Narayan. இதுவும் ரொம்ப முக்கியமானது. R.K. Narayan is the first winner to win the Sahitya Academy Award for Drama in English. It is first awarded in 1960ல கொடுத்துருக்காங்க. The Sahitya Academy Award is the second highest literature honor in India. இதுவும் ரொம்ப முக்கியம். Sahitya Academy எது எடுத்துருவோம்னா is the literary honor. In 2019, Shashi Tharoor received the Sahitya Academy Award for his book An Era of Darkness. Who was the first recipient of, இது பார்த்துருவோம் ரொம்ப முக்கியம், An Era of Darkness? Shashi Tharoor received. யாருன்னா ஷாசி தாரூர், சாகித்ய அகாடமி, An Era of Darkness ஞாபகம் வச்சுக்கோங்க. Who was the first recipient of ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட்? யாருன்னு பார்த்தோன்னா கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த். Who was honored by the performance in the year 1991-1992? தெரியும் நம்ம பெரிய ஆள் வர. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் கொடுத்துருக்காங்க. First medal, citation and 7.5 lakh were given to the body. Prize money has been increased to 25 lakhs from year 2020. Winner of Rajiv Gandhi Khel Ratna Award 2020 are following. யாருன்னா கொடுத்துருக்காங்கன்னா ரோஹித் சர்மா, மாரியப்பன் தண்டவேலு, இவர் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். மாணிக்க பாத்ரா, வினேஷ் போகத் and ராணி ராம்பல். Recently, the Rajiv Ratna Khel Ratna Award has been named as Major Dhyan Chand Khel Ratna. அப்போ கேல் ரத்னானாலே ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி வரதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஞாபகம் வர வேண்டும். ப்ரைஸ் மணி எவ்வளோன்னு கேட்பாங்க. 7.5 lakhs முன்னே 2020க்கு அப்புறம் 25 லட்சம் உயர்த்தப்பட்டது. Who was the first Indian to receive Magsaysay Award? யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வினோபா பாவே. 1951ல first received International Raman Magsaysay Award for the community leadership. He was awarded the Bharat Ratna posthumously in 1983. Ravish Kumar wins 2019 Ramon Magsaysay Award for his ethical journalism. Who received the first Nobel Prize for Physics in India? இது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் C.V. ராமன் received the Nobel Prize for Physics in India. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு 1963ல. he is known Indian psychist. Dr. C.V. Raman received the first Nobel Prize for Physics in 1963. அப்போ ஃபிசிக்ஸ்னால் யார் ஞாபகம் வந்து வரணும்? டாக்டர் C.V. ராமன் 1963ல வாங்கியிருக்காரு. Who was the first person to awarded as the தாஹாஸ்? இது என்ன சொல்லியிருக்கேன், எதிரி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க. Who was the first person to be awarded the தாதா சாஹிப் பால்கே அவார்ட்? ஃபிலிமுக்கு தானே கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த பேரை. இது யார் திருப்பி கொடுத்துருக்காங்கன்னா தேவிகா ராணி. இவங்க எதிர் கொடுத்துருப்பாங்க சேம் ஃபிலிம் கார்டு தான் கொடுத்துருக்காங்க தேவிகா ராணிக்கு. Who is the first player to get பாரத் ரத்னா அவார்ட்? சச்சின் டெண்டுல்கர் பிறந்தது April 24, 1973.
April 24, 1973. He is the first and the youngest player to get Bharat Ratna Award. He is widely regarded as one of the greatest batsmen in the history of cricket. Who is the only Indian economist to win the Nobel Prize? Amartya Sen. Indian economist Nobel Prize வாங்குறது யாருன்னா இட்ஸ் அமர்த்தியா சென். பாரத் ரத்னா அவார்ட் ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தாங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். Is the only recipient of the Nobel Prize for Economics in 1998, becoming first Asian to be honored with the award. Other persons of India origin who received the award of Ravindranath Tagore Literature. அதுக்கப்புறம் சிவி ராமன் ஃபார் ஃபிசிக்ஸ், லிட்ரேச்சர் டு ரவீந்திரநாத் தாகூர், ஃபிசிக்ஸ் டு சிவி ராமன், ஹர்கோவிந்த் கொஹானா மெடிக்கல் சயின்ஸ், மதர் தெரேசா ஃபார் பீஸ். நோபல் ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். நோபல் ப்ரைஸ் வந்து மதர் தெரேசா, ஹர்கோவிந்த் குரானா அது ரொம்ப முக்கியம் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ். சுப்பிரமணியன் சந்திரசேகர் அகைன் ஃபார் ஃபிசிக்ஸ், வெங்கட்ராமன் ஃபார் கைலாஷ் சத்யாத்ரி, இது எல்லாருக்குமே நம்ம பார்த்தது தான். கைலாஷ் சத்யாத்ரி ஃபார் பீஸ். அப்புறம் மதர் தெரேசாவும் பீஸு, வெங்கட்ராமன் கெமிஸ்ட்ரி, சுப்பிரமணியன் சந்திரசேகர் ஃபிசிக்ஸு, சிவி ராமன் ஃபிசிக்ஸு. ஓகேவா? விச் ஆர் த ஃபாலோயிங் இன் இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி பில்ட் சப்மரைன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஷால்கி, ஐஎன்எஸ் ஷால்கி, இது வந்து S-46ன்னு சொல்கிறாங்க. இஸ் a Shishumar class diesel electric submarine of the Indian Navy. The submarine was the first ever submarine to be built in India. It was launched in 1918 and was built by Dot Limited. It was Zone Dot Limited. இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்தியா சப்மரைன் எதுனா ஷால்கி. In which city will India's first defense incubators been established? India's first defense incubators is established in Hyderabad, which is India's missile development center and fast emerging the hub for aerospace industries. It was to be housed at T-Hub. Which are the following indigenous aircrafts of India designed by Hall? HF-24 was an indigenous first aircraft of India. HF-24 is the first indigenous aircraft of India designed by Hall. Which of the following is India's first long range multiple target missile னு பார்த்தோன்னா இட்ஸ் ஆகாஷ். India's first long range multiple target missile is Akash. Name the female officer to be directly recruited as a combat officer by the prestigious Indo-Tibetan border force. யார்னா பிரகிருதி. 25-year-old Prakiriti has been introduced as the first direct entry combat officer of Indo-Tibetan border force. Indo-Tibetan border force தெரிஞ்சு இருக்கணும் எல்லாருக்குமே. சைனா பார்டர் அந்த கிட்ட இருந்து நம்ம பாதுகாக்கிறது தான் இந்த இந்தோ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸோடைய வேலை. எப்போ ரைஸ் ஆனிச்சுன்னா 24 October 1962. இவங்களை மட்டும் பிரகிருத்தியை மட்டும் டேரெக்டாக ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பானு எனக்கு தெரியல, பட் ஆனால் கேட்டிருக்காங்க. அண்டர் த CRPF ஆக்ட் இன் த வேக் ஆஃப் சைனோ இந்தியன் வார் ஆஃப் 1962. எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைனோ இந்தியன் வார் இதனால ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. பட் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரில. ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க என்னன்னு சொல்லிட்டு வருதுன்னு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் உமன் ஹூ பிகம் த ஹெட் ஆஃப் த பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்? யார் பேராமிலிட்ரி ஃபோர்ஸோட ஃபஸ்ட்டு லீட் உமன் யாருன்னு பார்த்தோன்னா அர்ச்சனா ராமசுந்தரம் இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு பிகம் த ஹெட் ஆஃப் பேராமிலிட்ரி ஃபோர்ஸ். இஸ் த டைரக்டர் ஜெனரல், இஸ் DGP of the Armed Forces of India. Prior of this, she was the director of the National Crime Records Bureau. Who was the first woman? Archana Ramasundaram. Note this, Archana Ramasundaram. Who has become the first woman pilot to join in the Indian Navy? She will soon be flying Ronas aircraft nu solittu pathina. Shubhangi Swaroop is the Indian female pilot of Indian Navy. Okay, she is from Bareilly, Uttar Pradesh. She is a pilot of maritime reconnaissance aircraft in Indian Navy. Apart from Shubhangi, Esther Shedod of Delhi, Rupa of Pondicherry, and Shakti Mayas of Kerala have the distinction of becoming the first woman officer of the country in Indian Naval Armament Inspection Organization.
இது ரொம்ப முக்கியம். சுபாஞ்சி ஸ்வரூப். அதுக்கப்புறம் இதுவும் ரொம்ப முக்கியம். சுபாங்கி ஷேகல் ரூபா ஆஃப் பாண்டிச்சேரி. ரூபா ஞாபகம் இருக்கணும், பாண்டிச்சேரி. சக்தி மயாஸ் கேரளா. ஓகேவா. சுபாங்கி ரிப்பீட்டடாக இதே வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. சுபாஞ்சி ஸ்வரூப் வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு ஜாயின் அஸ் அ ஃபீமேல் பைலட்னா நம்ம என்ன போடுவோம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் போடுவோம். பட் ஆனால் இட்ஸ் இந்தியன் நேவி. நேம் த ஃபர்ஸ்ட் மங்கி டு ட்ராவல் இன் அவுட்டர் ஸ்பேஸ். புதுசாக இருக்குல்ல கொஸ்டின்லாம். ஆல்பர்ட் 2 a rhesus monkey was the first monkey to travel in outer space on 14th June 1949 in the US launched. பார்த்தீங்களா ஒரு குறைஞ்சிட்டு வந்த வாழ்வை. 14th June 1949 in a US launched 4-2 Albert 2 reached about 83 miles. Albert 2 ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆல்பர்ட் 2 அதோட பேர் வந்து ஆல்பர்ட். மங்கிட்டு ஆல்பர்ட்னு பேர் வச்சுருக்காங்க. அவுட்டர் ஸ்பேஸ் 14th June 1949 போயிருக்கு. இந்த US launched V2 Albert 2 reached about 83 miles. What is the first name of dot to go into space? Laika. ஆல்பர்ட் 2ன்றது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மங்கி, ஸ்பேஸுக்கு போன மங்கி. அப்புறம் லைக்கான்ற முதல் டாட் was a Soviet space dot who became the one of the first animals in space and the first animal to orbit on Earth. Laika from the streets of Moscow திருநாய் was selected to be the occupant of the Soviet spacecraft content that was launched in the outer orbit on 13th November 1957. First Laika, which was the first animal to be taken in the celestial orbit via Soviet நல்லா பார்த்துருவோம். via Soviet Sputnik 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா via Soviet Sputnik 2 இதுன்னு சொல்லிட்டு லயக்கான்றது ஒரு டாட் நம்ம மாற்றி இது பண்ண. லயக்கா வந்து சோவியத் ஸ்புட்னிக் 2ஓட போயிட்டுருக்கு. which was the first satellite launched by the US in 1958னு பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோரர் 1 ஃபர்ஸ்ட் சேட்டிலைட் launched by US. ஃபர்ஸ்ட் சேட்டிலைட் US இது பண்ணிச்சுன்னா இட்ஸ் எக்ஸ்ப்ளோரர் ஒன் மறந்துடாதீங்க. First satellite to Wilson. The satellite was launched on January 31, 1958 from Cape Canaveral. The world's first artificial satellite, which was shaped like a beach ball. Jan 31, 1958. Date கூட ரொம்ப முக்கியம் இல்லை, just know the details. The world's first artificial satellite, which was shaped like a beach ball of 86.6 kilogram was launched in which country அப்படின்னு பார்த்தோன்னா சோவியத் யூனியன். சூப்பர். On October 4, 1957, the Soviet Union successfully launched Sputnik 1, the world's first artificial satellite, only about the size of the beach ball, about weighing 83.6 kg. It was launched from the Baikonur Space Launch Center in Kazakhstan. The first successfully launch of unmanned satellite was done by Soviet Union, unmanned satellite, which was the world's first artificial satellite. Now Sputnik. World first artificial satellite is Sputnik. ஓகேவா. வாட் இஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நான் லாஸ்ட்ல இருந்து வேணா போகலாமா. It's almost going to end. நம்ம லாஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். The world's first official air mail was sent from dash to dash in February 1911. Allahabad, Naini. On 18th February 1911, Henry வந்து 1888 டேட் ஆஃப் பர்த். இது பைலட்டட் த ஃபர்ஸ்ட் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுருவோன்னே ஹென்ரி வந்து 18th February 1991 அலகாபாத் டு நைனி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஏர்மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் திஸ் ஏர்கிராஃப்ட் உம்பர் பைப்ளைன் வாஸ் யூஸ்ட். இட் டேக்ஸ் 13 minutes only. ரொம்ப முக்கியம். Which two words appeared on the first postage stamp of independent India? Jai Hind. The first stamp of independent India was issued on 21st November 1974. It depicts the Indian flag with the patriot slogan Jai Hind. 21st November 1974 depicts the Indian flag with the patriotic slogan Jai Hind. Long live India on the top right corner.
ஃபஸ்ட்டு போஸ்டேஜ் ஸ்டாம்பில் என்ன இருந்துச்சுன்னா ஜெய்ஹிந்துன்னு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் மெயில் வந்து அலகாபாத் டு நைனி போயிருக்க February 8 தன்னை முடிட்டு சொல்லி பாருங்க. வேர் வாஸ் த ஃபஸ்ட்டு பேப்பர் இன்வென்டட்? எல்லாருக்குமே தெரியும் சைனா தான். பேப்பர் was first invented in China. It is a thin sheet material produced by mechanically and or chemically processing cellulose fibers derived from woods, rats, grasses or other vegetable sources in water, draining the water through fine mesh, leaving the fiber eventually distributed on the surface, followed by pressing and drying. First evidence of making paper in India are the found in Indus Valley civilization. Just ஒரு சும்மா ரோத்தர் மட்டும் பண்ணிக்கிற எக்ஸ்பிளனேஷனை. Who is the first disabled woman of India to reach the Mount Everest ன்னு பார்த்தோன்னா அருணிமா சின்ஹா. India's first disabled woman to scale Mount Everest. After the hard toil, she reached the summit of Mount Everest on 21st May 2013. In 2015, she was conferred the Padma Shri, the fourth highest civilization honor in India. ஓகேவா, ரொம்ப பார்த்துட்டோம்னா ரொம்ப முக்கியம். யாருன்னு மட்டும் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டிசேபிள் உமன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அருணிமா சின்ஹா டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். Who is the first Indian woman to swim across the English Channel? அராத்தி சாஹானா உங்களுக்கு வந்து ஸ்விம் தான் ஞாபகம் வரணும். 1959. She also became the first Asian woman ஆகவும் மாறிட்டாங்க. She is an Indian Bengali long distance swimmer and she became the first ever female recipient of India Padma Shri Award, which is the fourth highest civilization award. Dash was the first female prime minister of Sri Lanka. அது ரொம்ப முக்கியம். ஸ்ரீமாமோ பந்திரநாயக்கே. மோஸ்ட்டாக ஸ்ரீலங்கானாலே நாய்க்கு அந்த வேர்டு வந்து வந்துடும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்ரீமாவோ பந்தாரி நாய்க்கே. Bandara Naike was a Sri Lankan stateswoman. 21st July 1960 for the Freedom Party she was born and the first female prime minister வந்துருக்காங்க. She was the first female prime minister in the world. She served 3 terms 1960 to 1965. 3 வாட்டி ஆட்சியில் அமர்ந்துருக்காங்க. ஓகே, அதுவும் பார்த்துருவாங்க. Who manufactured the first chocolate bar? யாராக இருக்கும்? ஜோசப் ஃப்ரை அண்ட் சான்ஸ். இது யாருக்குமே பேரே தெரிஞ்சிருக்காது, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஜோசப் ஃப்ரை அண்ட் சான்ஸ் வாஸ் மேனுஃபேக்சர் த ஃபர்ஸ்ட் சாக்லேட் பார். இது எல்லாமே கதை தான், சும்மாட்டாக தான் மட்டும் படிச்சுக்கோங்க. நான் படிச்சு கூட காட்டுறேன். சாக்லேட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் அ கேக்கோ பீன் விச் grown in pod-like fruits on tropical cacao trees. About 70% of the world cocoa beans come from 4 West African countries: Ivory Coast, Ghana, Nigeria and Cameroon. The creation of first modern chocolate bar is credited to Joseph Fry, who is 1847. Who in 18 discovered it made the modable chocolate paste, blah blah blah. Just பேர் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தோம்னா ஜோசப் ஃப்ரை அண்ட் சான்ஸ். Who was the first woman in the world to graduate from medical college னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் பிளாக்வெல். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கணும். எலிசபெத் பிளாக்வெல் was the first woman in the world to graduate from medical college. Who was the first woman to reach the Mount Everest னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜுங்கோ டபை. இவங்களையும் இன்னொருத்தவங்க இங்கே இருப்பான்ல, இவங்களையும் போட்டு குழப்பிடக்கூடாது. இவங்க வேற அவங்க வேற. இவங்க வந்து அருணிமா சின்ஹா, இவங்க வந்து ஜுங்கோ டபை. ஓகேவா. Who was the first Indian woman to climb the summit of Mount Everest twice in a season? இதுவும் வேற. ஓகேவா. ட்வைஸ் இன் அ சீசன் எடுத்துக்கிட்டோன்னா அன்ஷு ஜான்சன் பா to climb the summit of Mount Everest. 4 timesனாலும் அன்ஷு ஜாம்சன் பா தான். அன்ஷு ஞாபகம் வச்சுருவாங்க. ஓகேவா. அன்ஷு ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஃபஸ்ட்டு உமன்னு பார்த்தோன்னா ஜுங்கோ டபை. அன்ஷு ஜுங்கோ. ஓகேவா. வேற who was the first Asian to swim across the English Channel na? Mihir Sen. Asian to swim across the English Channel. Mihir Sen was the famous Indian long distance swimmer. Mihir Sen. He was male la பார்த்தோம்னா மிஹிர் சென் first Indian to swim across the English Channel in 1958. First woman to be depicted on Indian stamps னு பார்த்தோம்னா மீராபாய் தான் first Indian stampல வந்துருந்தாங்க. ரொம்ப முக்கியம் மீராபாய். Who among the following joined the 969
Railway Engineer Regiment of Territorial Army in 2011. Sapir Shanti Tija. She was the first female Jawan in Indian Army. Proud. Sapir Shanti Tija. Shanti ஞாபகம் வச்சுக்கோங்க. Shanti joined in Territorial Army in 2011. First tallest statue in the world na eduna Statue of Unity in India. Tallest statue in the world, its total height is 182 meter. It is situated in the band of Narmada River in Gujarat. Statue of Unity. Statue of Unity. First radio program broadcasted வந்து இந்த எப்போ நடந்திருக்கு இந்தியாவில்? It's 1923 Radio Club of Bombay. இது ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். Dash was the first India's first indigenous made film in color. Kizan Tanya. யாராலையும் மறக்கவே முடியாது. Kizan Tanya was the first Indian film made color, black and white இல்லாமல் கலராக மாறினது. யார் டைரக்ட் பண்ணான்னு கேட்பான்னா மோட்டி கித்வானி கிசான் டான்யா. மோட்டி கித்வானி கிசான் டான்யா. Which of the following does a bandicoot refer to? A drainage cleaning robot. Superla. Bandicoot is an automatic sewer cleaning robot which has been procured by Guwahati principal. The Bandicoot robot is also the first of its kind in the world. Was developed a startup in India called Genero Robotics based on Kerala under the Make in India initiative founded by CSR of Indian Oil Corporation Limited. இது நம்ம நாட்டுக்கு தேவை. ட்ரைனேஜ் கிளீனிங் ரோபோட். மனுஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் மாறணும். அதுக்கு இந்த மாதிரி நிறையா இன்னோவேட்டிவ்ஸ் கொண்டு வரணும். அடுத்து what is the name of the first Indian geostationary satellite launched by ISRO in 1981? It's Apple. இது எனக்கே தெரில சீரியஸாக. நான் இதை பற்றி படித்ததும் இல்லை. இட்ஸ் ISRO. இதோடைய இதை வந்து நீங்கள் நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Apple is the India's first geostationary satellite launched by ISRO in 1981. Okay. Which was the first Indian communication satellite? ஆப்பிள்னாலே ஓகே, ஜியோஸ்டேஷனரி சேட்டிலைட்னா உங்களுக்கு ஆப்பிள் தான் ஞாபகத்தில் வரணும். Who was the world's first female astronaut? இது எல்லாருக்குமே தெரியும். வேலண்டைனா எப்போ? 1950. சோவியத் ரோசமெட் வேலண்டைனா டெர்சோவா. ஓகே, அப்படியா வச்சுக்கோங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி சேட்டிலைட் ஜிசாட் 7. ஓகேவா? ஜிசாட் 7 और ருக்குமணி. இதோட இன்னொரு பேர் வந்து இன்சாட் 4 ஆஃப் ஜிசாட். ருக்குமணி is a multi-band military communication satellite developed by ISRO. The Indian Navy is the user of the multi-band communication spacecraft which has been operational since September 2013. Who was the first Chinese woman to visit space னு பார்த்தோன்னா லியா ஜான் இதுவும் பார்த்துக்கோங்க. And then when was PSLV first used in India? PSLV full form பார்த்துக்கோங்க. Polar Satellite Launch Website. Polar Satellite Launch Vehicle website. Vehicle is the first India's first launch satellite. இதெல்லாம் நம்ம எப்போ ரொம்ப ரேராக நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் நியூஸில். பட் ஆனால் இதோட மொத்த டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப வேணாம். எப்போ யூஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, இட்ஸ் 1994. Which are the following series of satellite launched the first Indian satellite using an Indian launch vehicle? Rohini. Following series of satellite launched the first Indian satellite using a Indian Rohini பற்றி இப்போ தான் பார்த்தோம். இந்த இருக்கிற ஜிசாட் ரோஹிணி. ஓகேவா? இதோட இன்னொரு இது வந்து மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். போக பார்ப்போம். PSLV used Rohini became the first satellite to placed in orbit by an Indian made launch vehicle SLV-3 on July 18. Who was the first chairman of ISRO? It's Vikram Sarabhai. First lunar probe mission in India.
Which Chandrayaan 1 in with which country does the Hubble Space Telescope take the picture of first predicted supernova explosion in United States of America? இதுவும் ரொம்ப முக்கியம். NASA launched the Hubble Space Telescope on 24 April 1990. Following first lunar probe mission எதுனா Chandrayaan 1. First lunar space probe of the Indian Space Research Organization ISRO தான். And found water on the moon. மூணில் தண்ணீர் கண்டுபிடிச்சது ஒன்று தான். Which astronaut became the first human to enter space and orbit on the earthனா யூரி டாக்ரின். இது ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம். Who was the first human to travel in outer spaceனா again யூரி கேகரின். ஓகேவா, யூரி கேகரின் அப்போ இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. யூரி கேகரின் ஃபர்ஸ்ட் மேன் டு ட்ராவல் இன்டு ஸ்பேஸ்னா அதே தான் யூரி கேகரின் ரிப்பீட்டட். அண்ட் ரஷ்யன் அப்போ டேட்டும் ரொம்ப முக்கியம். On April 12, Russian cosmonaut Yuri Gagarin became the first man to travel to space, making an 180-minute orbital flight to Vostok spacecraft. Yuri Gagarin. Apollo 11, the first artificial satellite by which humans landed on the moon, dash launched in which year? 1969. Apollo 11 was the first artificial satellite by humans landed on the moon. ஓகேவா, இதுதான் இப்போது இது பண்ணது. வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு சேட்டிலைட் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் அப்போலோ 11 த ஃபஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட் பை விச் ஹியூமன்ஸ் லேண்டட் ஆன் த மூன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போலோ தான் நம்ம எழுதணும். ஓகேவா, மேன் இல்லாததுன்னா அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், ஸ்பட்னிக். ஓகேவா, ஸ்பட்னிக் வந்து நம்ம லையக்காக வச்சு போனது. ஓகேவா, ரெண்டும் போட்டு குழப்பிக்காதீங்க. Was the first artificial satellite by humans by which humans landed on the moon using Apollo 11. What is METSAT, the first exclusive weather satellite built by ISRO? METSAT Kalpana 1 was the first exclusive weather satellite built by ISRO. METSAT satellite was first launched by PSLV-C4 into the geostationary orbit. It was first launched on 12th September 2002 from Sriharikota and is a geosynchronous satellite. ஜஸ்ட் நோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெட்சாட் இஸ் அ ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டிலைட். வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட் வந்து ஸ்பட்னிக் 1. இதெல்லாம் நம்ம பார்த்தது தான், ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான். ஓகேவா, அன்மேன் சேட்டிலைட் அதுதான். ஓகேவா, லைட்டாக விட்டு போயிருப்பாங்க. ஓகேவா, இந்த வீடியோ வந்து உங்கள் RRB ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.